Section 8.3 பாருங்கள். Fundamental laws of impact. The following three general principles hold good when two smooth moving bodies make an impact. ஆக்சுவலாக ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரவுண்டில் வந்து டச் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இம்பேக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ரீபவுண்ட்ஸ். அப்போ அதில் வரக்கூடிய 3 ஜென்ரல் பிரின்சிபல் கேசஸ் தான் இங்கே லா ஆஃப் இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு லாவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா பாருங்கள் என்னன்ட்டு. நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா. Newton studied the rebound the elastic bodies experimentally, and the result of his experiment is embodied in the following law. First law என்னன்னு பாருங்க. When two bodies impinge directly, their relative velocity after impact bears a constant ratio to their relative velocity before impact and is in the opposite directions. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் சேம் காமன் நார்மல்லி என்ன ஆகுது, மூவ் ஆகி கிரவுண்டை வந்து டச் பண்ணுது. ஓகே, அப்போ அது வந்து ஸ்பியர்னு எடுத்துக்கோங்களேன், ரெண்டு பால்னு எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு பால் என்ன ஆகுது, அதோட சென்டர் பொசிஷனில் தான் கண்டிப்பாக டச் ஆக போகுது அட் தட் பாயிண்ட். இதுக்கப்புறம் என்ன ஆகும், கிரவுண்டை வேறு ரீச் பண்ணிவிட்டு சர்டன் வெலாசிட்டியில் அது அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். அந்த வெலாசிட்டியை வந்து வீக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டு பாலுக்கு சேர்த்து நான் காமனாக சொல்லிட்டேன். அந்த ரிசால்வ்டு பார்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி, ஓகேங்களா, அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வீக்கேன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பாலும் கிரவுண்டில் டச் ஆகிட்டு மேலே அப்வர்ட்ஸில் வருது, அப்போ வரக்கூடிய வெலாசிட்டி தான் வீக்கேன்னு எடுத்துருக்கோம். சப்போஸ் அது கிரவுண்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இம்பேக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே காமன் நார்மலில் மூவ் ஆகி கீழே டவுன்வர்ட்ஸில் வருது. அப்போ இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெலாசிட்டிக்கும் இந்த வீக்கேக்கும் என்ன ரேஷியோவில் இருக்கும்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் ரேஷியோவில் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு அதை யூகேன்னு எடுத்துக்கோங்களேன். இதோட ஆப்போசிட் டைரெக்ஷன்றப்போ, யூகேவோட ஆப்போசிட் டைரெக்ஷன்றப்போ மைனஸ் யூகே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ விகே இஸ் டு மைனஸ் யூகே. மேபி அது வந்து மைனஸ் யூகேவாக இருக்கலாம், இல்லை மைனஸ் எல் இன்ட்டு, இல்லை மைனஸ் கே இன்ட்டு, இல்லை மைனஸ் டி இன்ட்டு யூகேவாக இருக்கலாம், சம் மல்டிபிள் ஆஃப் யூகேவாக இருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விகேன்றது மேக்ஸிமம் இட்ஸ் ரேஷியோ இன்ட்டு மைனஸ் யூகேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் two bodies impinge obliquely, their relative velocity resolved along their common normal after impact bears a constant ratio to their relative velocity before impact resolved in that direction and is of opposite sign. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஆப்ளிக் இம்பிஞ்ச் ஆப்ளிக்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பால் வந்து நார்மல் ஷேப்பில் டவுன்வர்ட்ஸை நோக்கி வருது. இன்னொரு பால் வந்து நம்ம இந்த ஒரு ஷேப்ஸ்லேருந்து த்ரோ பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அது வந்து இந்த பாலோட சைடில் எங்கேயா ஒரு இடத்துல டச் பண்ணி திரும்ப அது என்ன ஆகுது, அகைன் இம்பேக்ட் ஆகிறதுக்கு கிரவுண்ட் நோக்கி வரும். அப்படி கிரவுண்டில் ரீச் ஆகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருதுங்களா, அந்த வந்து ரிசால்வ்டு வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வீக்கேன்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இதுக்கும் அந்த பால் வந்து உங்களுக்கு கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போ வந்து வரக்கூடிய அந்த வெலாசிட்டி ஆகட்டும், ஓகே, யூகேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூகேக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஸ்னால், இது வந்து ஆப்போசிட் சைனில் இருக்குன்ட்டாங்க, மைனஸ் யூகே அப்படின்றாங்க. இப்போ சரி, இதுக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்கலாம், இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸுக்கும் இந்த செகண்ட் கண்டிஷன்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கலாம்னா, இங்கே விகேன்றது மேபி ஈக்குவல் டு மைனஸ் விகே இருக்கலாம், ஆப்போசிட் டைரெக்ஷன் சொல்கிறாங்க, அதனால் விகே ஈக்குவல் டு மைனஸ் விகே இருக்கலாம். ஆனால் இங்கே உள்ளது என்ன இருக்குன்னா, செகண்ட் கேஸில் உங்களுக்கு விகே ஈக்குவல் டு ரேஷியோன்ற நான் இங்கே ஈக்குவல் டு குடிச்சிக்கலாம், ஈக்குவல் டு லென்த்லேயே இருக்கும்போது உங்களுக்கு மைனஸ் மேபி விச் இஸ் ரேஷியோனே கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா விகே இஸ் டு மைனஸ் யூகேவாக இருக்கும். இதை தான் சொல்கிறாங்க. இது நெகட்டிவ் சைனில். ஓகே, இது வந்து இம்பிஞ்ச் ஆப்ளிக்லி. அதே இம்பிஞ்ச் உங்களுக்கு இம்பிஞ்ச் டைரக்ட்லியாக இருந்தால் விகே ஈக்குவல் டு மைனஸ் விகே கூட இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. மேபி அதெல்லாம் இருக்கலாம், மைனஸ் யூகேவாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல இம்பிஞ்ச் டைரக்ட்லியாக இருக்கும்போது விகே ஈக்குவல் டு மைனஸ் ரேஷியோ இஸ் டு மைனஸ் அகைன் விகேவாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து விகே ரேஷியோஸ் டு மைனஸ் யூகேவாக இருக்கும். எப்போ
இம்பிஞ்ச் ஆப்ளிக்லியாக இருக்கும்போது மைனஸ் யூகே, இம்பிஞ்ச் டைரக்ட்லியாக இருக்கும்போது மைனஸ் விகே. கீழே பாருங்கள், the constant ratio depends on the material of which bodies are made and is independent of their masses. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வரக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்களா, அது ஆப்ஜெக்டை பொறுத்து மாறுன்றாங்க. the constant ratio depends on the material of which the bodies are made and it's independent of their masses. அதோட மாசஸை பொறுத்து ஒவ்வொரு ரேஷியோ, அந்த ஒவ்வொரு டைத்துலையும் வரக்கூடிய அந்த ரேஷியோஸ் என்னாகும், அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து அதோட மாஸை பொறுத்து அது வேரிஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரேஷியோட மெஷர்மெண்ட்டை இட் இஸ் ஜென்ரலி டினோட்டட் பை இ அண்ட் இஸ் கால்டு தி, அந்த ரேஷியோவை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்றாங்க. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அப்படி இல்லைன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லலாம், இல்லை கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஆர் ரிலையன்ஸ்னு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா, நாட் ரிலையன்ஸ், ரெசிலியன்ஸ். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இல்லை கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஆர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லலாம். அதர்வைஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் மாடுலஸ் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லிடலாம். எதை, அந்த இஏ, அந்த ரேஷியோவை. நெக்ஸ்ட் பாருங்கள், the law can be put symbolically as follows. கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயிலாக இங்கே நோட்டேஷன்ஸில். if u1 u2 are the components of the velocity of two impinging body along their common normal before impact. ஓகே, ஆக்சுவலாக ரெண்டு பால் வந்து சேம் காமன் நார்மலில் கிரவுண்டை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி வருதுல்ல, அப்போ வரக்கூடிய வெலாசிட்டி, இதில் வரக்கூடிய வெலாசிட்டி u1, இதில் வரக்கூடிய வெலாசிட்டி u2ன்னு வச்சுக்கோங்களேன். and v1 v2 their component velocities along the same line after impact. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரெண்டு பாலும் காமன் நார்மலில் டச் ஆகி கிரவுண்டையும் டச் ஆயிடுச்சு, இப்போ திரும்ப ரீபவுன்ஸில் வரும்ல, அப்போ வரக்கூடிய வெலாசிட்டி இதை வந்து v1 வச்சுக்கோங்க, இது v2 வச்சுக்கோங்கன்றாங்க. ஓகே, all the components being measured in the same direction and e is the coefficients of restitution, coefficients of elasticity, then v2 minus v1 divided by u2 minus u1 is equal to minus e. ஓகே, அப்போ இதோட காமன் டினோட் எப்படி இருக்குது, v2 minus v1 divided by u2 minus u1 is equal to minus eன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா, இது impinging directly. ஓகேங்களா, the quantity e which is a positive number is never greater than the unitive. இந்த e என்ன இருக்குன்னா அது பாசிட்டிவ் ரேஷியோவாக தான் இருக்கும், ஆனால் நம்ம நெகட்டிவ் மைனஸ் ஈன்னு போட்டிருக்கோம், பட் இ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இட் லைஸ், அந்த ஈயோட வேல்யூ என்னன்னா இட்ஸ் நெவர் கிரேட்டர் தென் யூனிட்டினா ஒன்றை தாண்டி இருக்காதுன்றாங்க. அட் த சேம் நம்பர் பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லியாச்சு, அப்போ 0க்கும் 1க்கு இன் பிட்வீனில் தான் இருக்கும். அதனால் இ லைஸ் பிட்வீன் 0 and 1. இட் வேல்யூ டிஃபர் வைட்லி ஃபார் டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஃபார் 2 class balls it is amount 0.9, ஃபார் every 0.8. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் ஆஃப் பால்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த இ இருக்கு பாருங்கள், அதோட வேல்யூ வந்து 0.9 இருக்கும் அந்த ரேஷியோ. ஓகே, அதே இது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸ் பால்ஸாக இல்லாமல் ஐவரியாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரேஷியோ வந்து 0.8. அது இது உங்களுக்கு லீடாக இருக்கும்போது இதோட ரேஷியோ, அந்த ரேஷியோ இ வந்து 0.2. ஓகேங்களா, அப்போ கிளாஸ் ஆஃப் பால்ஸில் இ இஸ் ஈக்குவல் டு 0.9, ஐவரியில் கிளாஸ் ஆஃப் அந்த இது ஐவரிஸில் வந்து உங்களுக்கு ரேஷியோ என்னவாக இருக்குது 0.8, அண்டு லீட்டில் என்னவாக இருக்குது 0.2 இருக்குது. ஈயோட வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது ஃபார் 2 balls. ஆனால் என்ன தான் மாறினாலும் ஒவ்வொரு வேல்யூஸும் என்னவாக இருக்குது, கண்டிப்பாக 0க்கும் 1க்குள்ளே தானே இருக்குது அந்த ரேஷியோலாம். ஃபார் 2 balls, one of lead and the other of iron, its value is amount 0.13. என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ரெண்டு பால்ஸ் சொல்கிறீங்களா, அந்த ரெண்டு பாலில் ஒரு பாலை வந்து லீட்லேயும் அதர் ஒன்று அயன்லேயும் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த காமன் ரேஷியோ என்ன சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டியூஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இ என்ன சொல்கிறாங்க 0.13 அப்படின்றாங்க. thus when one or both the bodies are, while for lead it is 0.2. ஆக்சுவலாக ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து லெட்டாக இருந்ததுன்னா அப்போ வரக்கூடிய இ வந்து 0.2ன்னு கன்சிடர் பண்ணுங்கன்றாங்க. ஃபார் 2 balls, one of lead and the other of iron, இட்ஸ் வேல்யூஸ் ஆல்ரெடி சொன்னது தான் இது. ஓகேங்களா, 0.2 and 0.3. thus when one or both the bodies are altered, E becomes
different, but so long as that the bodies remains the same, E is constant. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு இதை லீடாகவும் ஒரு இது வந்து அயனாகவும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணும்போது அப்போ வரக்கூடிய அந்த ரேஷியோ வந்து 0.13 சொல்லிட்டீங்க. இப்போ நான் அயன் பதில் திரும்ப என்ன செய்கிறேன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன், கிளாஸ் ஆஃப் பால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இதை லீடாகவும் ஒரு இதை வந்து அயன் பாலுக்கு பதில் கிளாஸ் ஆஃப் பால் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இ வந்து வேரிஸ் ஆகும். ஆனால் இதே மாதிரி நீங்கள் மாற்றிட்டே போனால் அது என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக 0 to 1 தானே இருக்க போகுது. அப்போ சட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு அது கான்ஸ்டன்ட் தான் கொடுக்க போகுது. அதனால் வேறு ஆப்ஜெக்ட் நீங்கள் மாற்றும் போது அது என்ன இருக்கும் போது ஸோ லாங்கஸ் இட் வில் பிகம்ஸ் இ இஸ் கான்ஸ்டன்ட். சேம் மேபி சேம் மெட்டீரியல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே லெட்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ 0.2 தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் நம்பர் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டியூஷன்ஸ் வந்து இ வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் கிடைக்க போகுது. பாடிஸ் ஃபார் விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் செட் டு பி இன்எலாஸ்டிக். எலாஸ்டிக் இருக்கும்போது தான் உங்களுக்கு ரேஷியோ பார்க்க முடியும். சப்போஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டியூஷன், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, ஈன்றது பேர் என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி தானே. உங்களுக்கு இ அந்த எலாஸ்டிசிட்டியே கிடையாதுன்னா இஸ் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும் போது அப்போ அது வந்து எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், இன் எலாஸ்டிசிட்டியில் தான் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். while perfectly elastic bodies is equal to 1. இதை பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடிஸ்னால் என்ன அர்த்தம், டவுன்வர்ட்ஸில் வரக்கூடிய அந்த வெலாசிட்டி ஆகட்டும், அப்வர்ட்ஸில் வரக்கூடிய அந்த வெலாசிட்டி ஆகட்டும், ரெண்டு ஈக்குவல்ன்றது வந்துடும். ஈக்குவல் கேஸில் உங்களுக்கு என்ன இருக்கும், அதுக்கு பேர் தானே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்ஸ். ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல ஈஸ் ஈக்குவல் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்றா தான் இருந்தாங்கன்னா சேம் வெலாசிட்டி சேம் ரேஷியோன்றனால ஈஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒன்றா மாறிடும். ப்ராபப்ளி தேர் நோ பாடிஸ் இன் நேச்சர் கம்மிங் ஸ்ட்ரிக்ட்லி அண்டர் எய்தர் ஆஃப் திஸ் ஹெட்டிங். நியூட்டன்ஸ் லா in purely empirical and is true only approximately like many experimental laws. இங்கே உள்ள எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும், அப்ராக்சிமேட்லியில் நியூட்டன்ஸ் லாலேருந்து அவர் டிஃப்ரெண்ட் பாடிஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண இது வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக 2 லாஸ் கிடைக்கும். என்னென்ன லான்னு பாருங்கள். செகண்டில் பாருங்கள், motion of two smooth bodies perpendicular to the line of impact. When two smooth bodies impinge, the only force between them at the time of impact, பாருங்கள் திரும்ப சொல்கிறேன், when the two smooth bodies impinge, the only force between them at the time of impact is the mutual reaction which acts along the common normal. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ், ரெண்டு பால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டும் கிரவுண்டை வந்து டச் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் ரீபவுன்ஸ் ஆகும்ல, அந்த ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா அந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு அந்த ரெண்டு பால்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பாக கிரவுண்டை வந்து ரீச் பண்ணிவிட்டு திரும்ப ரீபவுன்ஸ் ஆகும். அந்த ரீபவுன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இன்பிட்வீனில் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுவும் ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா இஸ் தி மியூச்சுவல் ரியாக்ஷன் விச் ஆக்ட்ஸ் அலாங் தி காமன் நார்மல். அந்த காமன் நார்மலில் இருக்கக்கூடிய அதில் தான் அந்த காமன் நார்மலில் தான் என்ன ஆகுமா, அந்த ரெண்டு பால்ஸோட ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகுன்றாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், there is no force acting along the common tangent and hence there is no change of velocity in the directions. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காமன் நார்மல் வந்து நார்மல்லேருந்து அந்த பால்ஸ் வந்து என்னாகும் கீழே வந்து அந்த கிரவுண்டை ரீச் பண்ணும். ஓகேங்களா. அப்போ வந்து இது டேன்ஜென்ட் டு தட் அந்த காமன் நார்மலுக்கு இந்த டேன்ஜென்ட். இப்போ இந்த தரையில் வந்து ரீச் பண்ணும்போது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அந்த இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் கொடுத்துட்டோன்னா அந்த பால் என்னாகும், மூவ் அவே ஆகும். அதாவது கீழே ரீச் ஆகும்போது நம்ம வந்து ஒரு பேட்டால் அதை வந்து நம்ம டச் பண்ணுறோம்னா அது மேபி மேலே பவுன்ஸ் ஆகிட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டு சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் அந்த டேன்ஜென்ட்டில் நாம் கொடுக்கல. அதனால தான் there is no force acting along the common tangent. இந்த காமன் டேன்ஜென்ட்டில் அந்த ரெண்டு பாலுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸு கொடுக்கல. அப்போ என்னாகும், அந்த வெலாசிட்டி வந்து இந்த காமன் நார்மலுக்கு இந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு என்னவாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றாங்க. பாருங்கள், ஹென்ஸ் the velocity of either body resolved in a
direction perpendicular to the line of impact is not altered by impact. ஏன்னா அதில் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கல, அதனால் அந்த கிரவுண்டை ரீச் பண்ணிட்டு கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகி அந்த காமன் நார்மலுக்கு அப்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகி போகும். அதனால் இந்த இம்பேக்ட்னால உங்களுக்கு எந்த ஒரு ஆல்டரும் ஆக போகிறதில்ல அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு லா 3 பாருங்கள். த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இதுதான் தேர்ட் லா. பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம்னு என்னென்னு பாருங்கள். We can apply the law of conservation of momentum in the case of two impinging bodies. The algebraic sum of the momentum of impinging bodies after impact is equal to the algebraic sum of their momentum before impact. All momentum being measured along the common normal. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெலாசிட்டி ஆர் ஹைட் வாட் எவர் மேபி அந்த காமன் நார்மலில் நாம் அந்த ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த வெலாசிட்டிஸ், ஓகே, அதோட அடிஷன் ஆகட்டும். v1 + v2 கூட வச்சுக்கோங்களேன், அதோட அடிஷன் ஆகட்டும். அட் த சேம் டைம் அந்த இம்பேக்ட்டுக்கு முன்னாடி அந்த காமன் நார்மலில் அப்போ இருக்கக்கூடிய வெலாசிட்டி u1 + u2 ஆகட்டும், ரெண்டு என்ன இருக்குமா, ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஓகே, ஆல் மொமெண்டம் பீயிங் மெஷர்ட் அலாங் த காமன் நார்மலே எல்லா இதுவும் மெஷர் பண்ணிக்கிறாங்க. The above three principles are sufficient to study the changes in the motion of two impinging elastic bodies. இப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டி 3 லா இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலாஸ்டிக் பாடிஸோட இம்பிங்கிங் கான்செப்ட்ஸில் நம்ம இதை சஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே.